கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட மோசே மீதியான் தேசத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கக்கூடியதான எல்லா ஆலோசனைகளையும் எல்லா அறிவுரைகளையும் அவன் கேட்டுக்கொண்டு அங்கே இருந்தான். ஒரு குறிப்பிட்ட கால நேரம் வரும்பொழுது தேவன் அவனுக்கு ஒரு நினைப்பூட்டினார். உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்ததான பார்வோன் மரித்து போனான். ஆகவே நீ திரும்பவும் எகிப்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அவர் கொடுத்ததான ஒரு பெரிய கட்டளை என்ன தெரியுமா? நீ போகும்பொழுது உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு போ. கோல் தான் உனக்கு அற்புதங்களை செய்யும். கோல் என்று சொன்னால் ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி. நான் உனக்கு அதிகாரத்து உள்ளவனாய் காணப்படுவேன். இந்த கோல் உன்னிடத்தில் இருக்க வரைக்கும் ஒரு தோல்வி உனக்கு இல்லை. இதன் மூலமாக நீ பல அற்புதங்களை நீ செய்வாய் என்று சொன்னான். அப்படியாக இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசே தன்னுடைய மாமானாகிய எத்திரோவிடத்தில் ஆண்டவர் விடுதலை அனுமதி பெற்றுக்கொண்டு அவன் திரும்பி செல்கிறான். போகும்பொழுது அவன் செய்ததான காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். அது என்னவென்று சொன்னான். அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையும் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். இதெல்லாத்தோடு கூட அவன் கையில் இருந்தது கோல் தான். இந்த கோலை வைத்து கொண்டு தான் அந்த பார்வோனை கலங்கடிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த தேவன் கொடுத்ததான அதிகாரம் இருக்க வேண்டும். நாம் செல்கின்ற எல்லா இடத்துல சென்றாலும் கூட இந்த கோலாகிய வேதத்தை நம் கையில் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் இந்த கோல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற வேளையில் கர்த்தர் உண்மையுள்ளவர், ஒரு மெய்யான தேவன் என்பதை அநேக புறஜாதியான மக்கள் அறிந்து கொள்வார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இது மோசேயினுடைய வாழ்க்கையிலேயே தெளிவாக காணப்படுகிறது. இந்த ஒரு கோலை வைத்துக்கொண்டு மோசே செய்ததான பல அற்புதங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல பார்வோனிடத்துக்கு முன்பாக தேவன் என்னென்ன காரியங்கள்லாம் அந்த மீதியான் தேசத்தில் அவனுக்கு சொன்னாரா எல்லா அற்புதங்களையும் அவனும் அவனுடைய சகோதரனும் போய் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட கோலுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த கோலுக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. நம்முடைய கோலும் தடியும் தான் எங்களை தேற்றும், அதுதான் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை உள்ள அதிகாரமுள்ள கோலை நீர் எங்களை கையில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல அதிகாரமுள்ள ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.